தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். கடந்த 14ஆம் தேதி திருச்சியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது டிடிவி தினகரன் அவர்கள் கூறிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்கனவே அங்கம் வகிக்கிறது. நான் திரும்ப சொல்றேன், திமுகவுக்கு எதிரான கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும், அது அதிமுகவாக இருந்தாலும் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும் தான் நான் சொல்றேன். இதுல வித்தவுட் பழனிசாமியா வித் பழனிசாமியாங்கிறது தெரியாது. இன்றைக்கு கூட நான் வர்றப்ப பார்த்தேன், ஊடகங்களில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூட பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைப்பது என்ன தவறுன்னு கேட்கிறார். இன்னும் சொல்ல போனா, நேற்று கூட தஞ்சாவூர்ல ஊடக நண்பர்கள் கேட்டார்கள், செங்கோட்டையனுடைய இந்த வெளிப்பாடு என்னன்னு கேட்டாங்க. அது அங்க உள்ள 90% மேலான தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளின் மன ஓட்டத்தை தான் அவர் வெளிப்படுத்தியிருக்கார். அதுபோல எனக்கு தெரிந்த வரை, நான் உணர்கின்ற வரை, நான் அறிகின்ற வரை, பழனிசாமி போன்ற ஒரு சிலரை தவிர 90% மேல் அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் இருக்கிறார்கள். பழனிசாமியின் தலைமையில் அந்த கட்சி பலவீனமாகி கொண்டிருக்கிறது. இரட்டை இலை திமுகவின் வெற்றிக்கு தவறாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிற காரணத்தினால்தான் பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்றிணைன்னு சொல்றாங்க. அது திரு பன்னீர்செல்வத்திற்கு பொருந்தும், எங்க சித்திக்கு பொருந்தும். பட் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் கொள்கைகளை கொண்டு செல்கின்ற தனி இயக்கமாக 8 ஆண்டுகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு அணியில் தான் இணைய முடியுமே தவிர ஒரே கட்சியாக இணைவதை பற்றி நாங்கள் எங்கள் தொண்டர்களின் முடிவை அறிந்துதான் செயல்பட முடியுமே தவிர நீங்க கேட்பதற்காக நான் ஒரு பதில் சொல்ல முடியாது. வித்தவுட் பழனிசாமியா இருந்தாலும் சரி, வித் பழனிசாமியா இருந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. ஏன்னா திமுகங்கிறது எங்களுக்கு மடியில கணம் இல்லை. நாங்க யாருக்கும் துரோகம் செய்யல. எங்களுக்கு முதலமைச்சர் ஆக்கியவர்களுக்கு துரோகம் செய்தவர் யார் என்று தெரியும். அந்த பயத்துல தான் அவர் இப்படி பின்வாங்கிறார் தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று சுயநலம், பதவி வெறி, தனக்கு மேலே இருந்தவர்கள் அவர்கள்லாம் இன்றைக்கு தான் எப்படியோ லாட்டரி யோகத்தில் அவர்களால் இந்த பதவிக்கு வந்துட்டோம், எப்படியோ ஏதோ செய்து பொதுச்செயலாளர் ஆகிட்டோம், இந்த பதவியை இழந்து விடுவோங்கிற பயம்லாம் அவருக்கு தான் இருக்கும். ஆனால் எங்களை பொறுத்தவரை அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைய வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கருத்து. ஓர் அணினா ஒரே கட்சியா நான் சொல்லல, ஓர் அணியாக எல்லோரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வருவதற்கு அனைவரும் உழைத்திட வேண்டும் என்பதுதான் நான் திரும்ப சொல்லிட்டு வரேன். அதான் என்னுடைய கருத்து. நீங்க சொன்னது மாதிரி அதற்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்குறீங்க. அரசியல்ல எதற்கும் பாசிபிலிட்டி இருக்கு, எதுவும் நடக்கும். மனது வைத்தால் எதுவும் நடக்கும். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையில் பனிப்போர் மூண்டிருக்கிறதா என்பது போன்ற பல்வேறு வியூகங்களின் அடிப்படையில் பல்வேறு காரணங்கள் சொல்லி இதுபோன்ற ஒரு சூழல் நிலவுவதாக கருத்துகள் பகிரப்பட்டு வரக்கூடிய நிலையில் டிடிவி தினகரன் அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளோடு கூடிய ஒரு செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தி இருக்கிறார். வித் பழனிசாமியா அல்லது வித்தவுட் பழனிசாமியோடோ என்டிஏ கூட்டணியோடு அவர்கள் கூட்டணியை தொடர வேண்டும் என்பது தொண்டர்களின் விருப்பமாக இருக்கிறது. இரட்டை இலை திமுகவின் வெற்றிக்கு பயன்படுகிறது. இதுபோன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அவர் அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.